பூஜைக்கு நாள் என்ன பண்ணிட்டேன்னா, சாமி படம்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். நம்ம வந்து காலையிலேயே சாமி கும்பிட்றலாம். எப்போவுமே சாயங்காலமா தான் கும்பிடுவோம். இந்த தடவை காலையில் கும்பிட்லான்னு சொல்லிட்டு, நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை சாயங்காலமே படம்லாம் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்துக்கும் பொட்டெல்லாம் வச்சுட்டு, விளக்குக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக எடுத்து வச்சலாம். காலைல எழுந்திரிச்சு பொங்கலும் சுண்டலும் மட்டும் வச்சுட்டு, நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். 9:30 to 10:30 நல்ல நேரம் இருக்குது. அந்த டைமுக்கே கும்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு, நைட்டே எல்லாமே கரெக்டாக எடுத்து ரெடியாக வச்சுட்டேன். காலையிலே நான் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அடுப்பு நைட்டு தொடச்சி விட்டு தான் படுத்தேன். இருந்தாலும் காலையில் வந்து ஒரு தொடச்சி வச்சுட்டு பால் காய்ச்சிட்டு பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு ஒரு பக்கம் சுண்டலை வைக்கி போட்டு ஒரு பக்கம் வந்துட்டு சக்கரை பொங்கல் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரக்ஸு நீரோ 2 பேருமே வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டாங்க. நான் வந்து குளிச்சுட்டு நைட்டியை போட்டு அதுக்கப்புறம் சமைச்சிட்டு தான் சாரீ மாற்றிக்கிட்டேன். டிவியில் நல்லா ஃபுல்லாக பாட்டு சவுண்டு, அதாவது சாமி பாட்டு வச்சுட்டு நல்லா வைபாக கேட்டுட்டு நானும் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு வந்து சாமிக்கு வந்து சாமி கும்பலான்ட்டு எடுத்துகிட்டு வச்சாச்சு. ஸோ நீங்கள் எப்படி கும்பிட்டீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.